அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்முடைய அகாடமி மூலமா பார்த்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லா மேஜருக்குமே நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற மேஜர் என்ன அப்படின்னா, பிஜிடிஆர்பி பாட்னி தாவரவியல் பாடத்துக்கு நம்ம எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், அதே மாதிரி 10 யூனிட் என்ன என்ன இருக்கு, சிலபஸ் மாறுனுச்சு அப்படின்னா எந்த யூனிட்லாம் மாறும், அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வுக்கு எப்படி படிக்கணும், கல்வி உளவியல், பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ தொகுப்பு வந்திருக்கும். நம்ம கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி பாட்னிக்கு தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளா இருக்கு. அதுவுமே என்ன டீட்டெயில் அப்படிங்கிற மாதிரி முழு வீடியோ தொகுப்பா இந்த வீடியோ தொகுப்பை நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் சிலபஸை நம்ம 10 யூனிட்டுமே பார்த்துடலாம். சிலபஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 10 யூனிட் கவர் ஆகுது. 10 யூனிட்ல யூனிட் 1ல பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ், பாக்டீரியா, தாலோபைட் அண்ட் லிச்சஸ் இந்த மாதிரி டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1ல கவர் ஆகுது. இந்த வைரஸ் பாக்டீரியாவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தாவரங்கள்ல ஏற்படக்கூடிய நோய்கள், அதனுடைய தாக்கங்கள் மற்றும் அதனை தடுக்கும் முறைகள் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இதை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே பேசிக் தான். ஓகேவா? அதே மாதிரி யூனிட் 2ல பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட் பாத்தாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி இதை படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே நமக்கு பேசிக்கான கண்டென்ட் தான். நம்ம நல்லா படித்தோம் அப்படின்னா ஈஸியாக மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். எல்லா மேஜருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா பேசிக் எல்லாமே அங்கே தான் இருக்கும். அதனால அதை நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி யூனிட் 3 பார்த்தீங்க அப்படின்னா பைரோபைட்ஸ், பெட்டிரோபைட்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்போம் இதை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? பைரோபைட்ஸ், பெட்டிரோபைட்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்போம் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிளாசிஃபிகேஷன் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி டாபிக் இருக்கும். இதையுமே நம்ம படிக்கும்போது நல்லா பார்த்துக்கலாம். அடுத்து யூனிட் 4 பார்த்தீங்க அப்படின்னா மார்பாலஜி, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸனாமி, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் பாட்னி இந்த மாதிரி இருக்கும். பொருளாதார தாவரங்கள்லாம் என்ன, அதே மாதிரி தாவரங்களுடைய புற தோற்றவியல், அகத்தோற்றவியல்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே இன்டெப்த்து, அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 5 பொறுத்த மட்டும் செல் பயாலஜி இது மஸ்ட் இம்பார்ட்டன்ஸான ஒரு டாபிக். அதே மாதிரி ஜெனடிக்ஸ் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டாபிக். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 6ல பார்த்தீங்க அப்படின்னா அனாட்டமி இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்பரையாலஜி இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 7ல கவர் ஆகுது. யூனிட் 6ல கவர் ஆகுது. ஓகேவா? யூனிட் 7ல பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட் பிசியாலஜி கவர் ஆகுது. அதே மாதிரி பயோ கெமிஸ்ட்ரி யூனிட் 7ல கவர் ஆகுது. யூனிட் 8ல பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட் ப்ரீடிங் கவர் ஆகுது. அதே மாதிரி பயோ டெக்னாலஜி கவர் ஆகுது யூனிட் 8ல. யூனிட் 9ல பார்த்தீங்க அப்படின்னா ஈக்காலஜி கவர் ஆகுது. அதே மாதிரி பிளான்ட் ஜியாகிரபி கவர் ஆகுது. இந்த பிளான்ட் ஜியாகிரபி டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ்னா ஒரு டாபிக். நம்ம நல்லா படித்தா மட்டும்தான் நம்மளால மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். அதனால அதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து யூனிட் 10ல பார்த்தீங்க அப்படின்னா பலினோ பாட்னி இருக்கு. இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சியாலஜிக்கல் டைம் ஸ்கேல், அதே மாதிரி டெக்னிக்ஸ் அண்ட் போஷியல் அண்ட் டைப் ஆஃப் ஓஷியல்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் ஃபோசிலேஷன்ஸ், ரேஷியோ கார்பெண்டிங் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் மீடியம் சிலபஸை பார்க்கும்போது வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியா, தாலோபைட் மற்றும் லைக்கன்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அந்த யூனிட்ல இருந்து டெஸ்ட் பேஜை கான்டெக்ட் பண்ணுவோம். அதை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். 2 மீடியத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டா நம்ம டெஸ்ட் கான்டெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி மெட்டீரியலுமே ஒவ்வொரு யூனிட்டா அனுப்புவோம். அதுதான் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி யூனிட் 2ல பார்த்தீங்க அப்படின்னா தாவர நோய் குறியியல் மற்றும் நுண்ணுயிரியல் படிக்க போறோம்.
யூனிட் 4ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரயோபைட்டுகள், டெரிடோபைட்டுகள் மற்றும் ஜிம்னோஸ்போம் வந்து படிக்க போகிறோம். யூனிட் 4ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவர புறத்தோற்றவியல், வகைப்பாட்டியல் மற்றும் பொருளாதார தாவரவியலை வந்து படிக்க போகிறோம். மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டாபிக். அதே மாதிரி யூனிட் 5ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் உயிரியல் மற்றும் மரபியல். இந்த மரபியலை பொறுத்த மட்டும் வந்து பார்க்கும்போது சுவாலஜி அண்ட் பாட்னி ரெண்டுலேயுமே வந்து இந்த ஜெனடிக் டாபிக் வந்து நமக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தாவர உள்ளமைப்பியல் மற்றும் கருவியல் யூனிட் 6ல வந்து படிக்க போகிறோம். யூனிட் 7ல வந்து பார்த்தோம் அப்படின்னா தாவர செயலியல் மற்றும் உயிர் வேதியியல் வந்து படிக்க போகிறோம். யூனிட் 8ல வந்து பார்க்கும்போது தாவர பயிர் பெருக்கம் மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல். இப்போ உள்ள டெக்னாலஜி படி வந்து பாட்னியை வந்து எப்படிலாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்க போகிறோம். அதே மாதிரி யூனிட் 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூழ்நிலையியல் மற்றும் தாவர புவியியல். யூனிட் 10 வந்து பார்க்கும்போது தொல் தாவரவியல் மற்றும் பொது கொள்கைகள். இது எல்லாமே வந்து நமக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ்னா ஒரு டாபிக். நம்ம நல்லா படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ பாட்னியை பொறுத்த மட்டும் வந்து நமக்கு 110 கொஸ்டின் வந்து மேஜர் கொஸ்டின்ஸ், 30 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி உளவியல், 10 கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர் ஜிகே. டோட்டலாக வந்து 150 கொஸ்டின் ஆச்சு. இந்த 150 கொஸ்டினுமே வந்து நமக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். மேஜரில் மட்டும் 110க்கு நம்ம 85 இல்லைன்னா 95+ நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான வெற்றி வந்து உறுதிப்படுத்தப்படுது. அதே மாதிரி சைக்காலஜியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 30க்கு 25+ நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேயுமே வந்து வெற்றி வந்து நிலைநிறுத்தப்படுது. கரண்ட் அஃபேர் ஜிகே பொறுத்த மட்டும் வந்து டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய கல்வி திட்டங்கள், அதே மாதிரி மிக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியுமே வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 150 கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வுமே வந்து நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் வந்து நமக்கு படிக்க வேண்டியது எல்லாமே வந்து 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிகிரி லெவலுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி படித்து கொள்ளலாம். இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து மாறாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சிலபஸ் வந்து மாற வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து டிஆர்பி சைடு வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷனுமே நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ நிறையா யூடியூப் சேனல் அண்டு சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து 20% 25% வந்து மாற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேசிக்கான தகவல் என்னவோ அதை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். படிக்காமல் வந்து இருக்க வேண்டாம். ஏன்னா எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி நமக்கு படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குது. இப்போ இருந்து படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி பாட்னிக்கு வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஓகேவா? வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி பாட்னி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் ஃபாலோ பண்ணிக்கிறட்டும். ஸோ நம்முடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே அப்டேட் ஆகும். நன்றி.